ம். சொல்லுங்க சார். சார் வந்து அரியன் வயல்ல மீஞ்சூர் அரியன் வயல் அம்மா செட்டி குளம் நியர் ஆப்போசிட் பேசுறீங்களா சார்? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதான் சார், அந்த பகுதியில் ஏற்ற மாதிரி நானும் தான் அந்த பகுதியில் ஒரு சின்ன கடையும் ஒரு வீடும் குடியிருந்த போது அந்த இடம் வந்து ஆக்கிரமின்னு சொல்லி எனக்கு தெரிய வரும்போது நான் கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் காலி பண்ணிக்கிறேன், அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லி எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. நான் காலி பண்ணிக்கிறேன், அட்வான்ஸ் கொடுங்க. அவர் கொடுக்க மாட்டேன், இதாச்சுன்னு ஏதோ பண்ணாரு. சரி, நான் கலெக்டரேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வாட்டி கலெக்டர் அளக்கிறதுக்கு வந்து சர்வேர் அனுப்பிச்சு அளந்துட்டாங்க. அந்த வேண்டை அளந்து ஒரு 6 மாத காலம் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் 6 மாத காலம் கழிச்சு தாசில்தார் வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஃபார்ம் 7, 6ன்னு சொல்லி 2 ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, எவிஷன் பண்ணுறேன்னு சொல்லி. எவிஷன் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எவிஷன் பண்ணவே இல்லை. நானும் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு ஒரு வாரம் 15 நாள் கழிச்சு இப்படி போய் கலெக்டர் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தாசில்தாரையும் ப்ரெஷர் பண்ணேன். அப்புறம் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி இபிஐ கட் பண்ணிடுறோன்னு சொல்லி இபிஐ கட் பண்ணாங்க. இபிஐ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து 2 மாதம் இது வரைக்கும் மறுபடியும் போன மண்டே பெட்டிஷனில் கூட போயிட்டு எவிஷன் பண்ணணும்னு கேட்டதுக்கு இல்லை நான் விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லி கலெக்டர் வந்து மெத்தனை போக்கா, அதாவது அக்கறையே இல்லாத மாதிரி பேசினாரு. அந்த பிரச்சனையில் அவருக்கு எனக்கும் வந்து வாக்குவாதம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 2 பேருமே வாக்குவாதம் பண்ணேன். நான் பேசுறது அவர் வந்து காதலியே வாங்கிக்காத இருந்தார். அப்புறம் நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு சரி இந்த ஒரு வாரம் தான் சார் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் எடுக்கணும்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அந்த நபர் வந்து அந்த சட்டரெல்லாம் கழட்டிட்டு குடியிருப்பா மாத்துறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணிட்டு அந்த நபர் சொல்றீங்க, அது யார் சார்? அவங்க அந்த நபர் பேர் வந்து ஆனந்தசேகர், சென்னையை சேர்ந்தவர். இது வந்து ஒரு தோட்டம் மாதிரி. ஆனந்தசேகர் சென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்தவர். அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் போட்டு உள்ள ஒரு ரோடு இருக்குது, ஒரு நகரோட ரோடு இருக்குது. முன்னாடி வந்து 14 சென்ட் இடம் அரசு நிலம் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் போட்டு பின்னாடி அவருக்கு சொந்தமான பட்டா லேண்ட் வந்து ஒரு 3 லேண்ட் இருக்குது. அவர் 3 லேண்டு பின்னாடி லாஸ்ட் முன்னாடி இருக்கிறத இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் போட்டு ஒரு 4 கடையும் அந்த பக்கம் ஒரு வீடு, சைடில் ஒரு சின்ன வீடு இதெல்லாம் கட்டி வாடகைட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து இப்போ என்னடானா இவர் வந்து ஏதோ செட்டில்மெண்ட் அவங்ககிட்ட பேசிட்ட மாதிரியும், அதனால வந்து ஆக்கிரமிப்பு எடுக்க மாட்டாங்க. செட்டில்மெண்ட் வந்து தாசில்தார் மூலியமா பேசிட்டதா சொல்றாங்க. செட்டில்மெண்ட் நீங்க சொல்றது வந்து என்ன அர்த்தம் சொல்றீங்க? பணம் செட்டில்மெண்ட்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஆக்கிரமிப்பு எடுக்கக்கூடாது, விஷயத்தை ஆஃப் பண்ற மாதிரி. தாசில்தார் வந்து நடவடிக்கை இல்லை, நான் போன் பண்ணாரு எடுக்கவே மாட்டேங்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ரிசப்ஷன் நல்ல இது கொடுத்துட்டு இருந்தாரு. அது மாதிரி பேர் வந்து சோம், அவர் பேரு. நல்லா இது கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கலெக்டரும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 முறை நான் போகும்போது இது பாருங்க சார் எடுத்துருங்க சரியா சார் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு முறை போகும்போது பண்ணாரு. இப்ப இந்த முறை போகும்போது ரொம்ப அக்கறையே இல்லாம நான் விசாரிக்க சொல்றேன், நீங்க போயிட்டு இப்ப இருக்கிற கலெக்டர் சார் பிரதாப், நான் விசாரிக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனமா ஒரு இதே இல்லை, அக்கறையே இல்லை. அவருக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு போச்சு, 4-5 தடவை ஒரு சத்தம் போடுவோம், இந்த தடவை வந்து தெரிஞ்சு போச்சு. தெரியும் மெத்தனை போக்கா நான் விசாரிக்க சொல்றேன். என்ன சார் விசாரிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறீங்களா இல்லை ஆக்கிரமிப்பாளர்கிட்ட சம்பளம் வாங்குறீங்கன்னு நான் சத்தம் போட்டேன். முடிஞ்சளவு எவ்வளோ பேசி பார்த்தேன். அப்புறம் அவர் வந்து எதுவும் பண்ற மாதிரி இல்லை. அப்புறம் இப்போ வந்து நேற்று நாங்கள் போயிட்டு வரும்போது நான் அந்த குடியிருந்த பின்னாடி வீட்டை அதையெல்லாம் உடைச்சிட்டு வீடா ஒரு கடை பூரா உடைக்கல, உள்ள வந்து அப்படி இப்படியே வாசல் வைக்கிற மாதிரி முன் சைடு கடை பூரா அடைச்சிட்டு உள்ள வீடா பண்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் இடிச்சு எடுத்துட்டு. அதனால இப்போ வந்து நம்ம எப்படி இப்போ டெப்டி கலெக்டருக்கு ஃபோன் பண்ணேன், இது டிஆர்ஓ இருக்காங்களா ஆர்டிஓ அவருக்கும் கால் பண்ணேன், நான் மீட்டிங்ல இருக்கேன் எடுக்கிறேன்னாரு. தாசில்தார் மட்டும் கால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆர்ஐ பேசுறாரு, இல்லை சார் எடுத்துருவாங்க சார் சொல்றாரு. ஆனா அந்த தாசில்தார் மட்டும் முழுக்க அவருக்கு சாதகமா வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இது தாசில்தார் சோமு ஆர்ஐ பேர் தெரியுது. அவர் வந்து இதுல இருக்காரு, நம்ம சூர்யா நகர்ல இருக்காரு. அவர் கரெக்டா தான் பேசுறாரு, ஆர்ஐ இவங்க எல்லாமே கரெக்டா இருக்காங்க. மெயின் வந்து தாசில்தார் தான் அவருக்கு எழுதா இருக்குது, அவரு தான் எந்த ஒரு இதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. இதே பகுதியில நீங்க இருக்கீங்களா இல்ல வேற பிளேஸ்ல இருக்கீங்களா? இல்ல அந்த பகுதியில அந்த வீடு அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை வந்ததுனால நான் இங்க வந்து எங்க பையன் வீட்டுல இருக்கிறேன். சரி, இப்போ நீங்க இந்த இடத்துக்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுற ரீசன் சார்? இல்ல ஆர்வம் வந்து இடத்தை எடுக்கணுங்கிறது. ஏன்னா அந்த என்ன காரணம்னா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5000 மக்கள் வசிக்கிறாங்க.
எல்லாம் ஒரு ஒரு 1/4 அளவுக்கு தான் முஸ்லீம் இந்து எல்லாம் சேர்ந்து சமமாக தான் வச்சுக்கிறாங்க. ஒரு 5000 பேர் பக்கம் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து எப்படின்னா ஒரு விஓ அலுவலகம் அந்த இடத்துல இல்லை. ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கூல்கிட்ட ஒரு சின்ன பெட்டிக்கிற மாதிரி சின்ன பில்டிங் இருந்தது, அது உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோன்னா அந்த பக்கம் சிவன் கோயில்கிட்ட வாடகைக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கேயும் இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. விஓ அலுவலகம் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. விஓ அலுவலகம் இல்லை, ஆர்ஐ அலுவலகம் இல்லை, இந்த சத்துணவு ஸ்கூல் இருக்குங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி ஸ்கூல் இல்லை, ஒரு படிப்பு நூலகம், சுகாதார வளம், இந்த மாதிரி அரசு பயன்பாட்டுக்கு எந்த இடமும் இல்லை. எல்லாமே இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் அதுக்கு தான் நான் ஆர்வமாக இருக்கிறேன். எல்லா இடமுமே அக்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து என்னால் முடிஞ்ச அளவு செய்யலான்னு தான் இருக்கேன். இது ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லா இடமே எடுக்கணும் சார். அவங்க இதே பகுதியில் இருக்காங்களா இல்ல அதே பகுதியில் இருக்காங்க சார்? இல்ல எல்லாம் அதே பகுதியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து வசதி வாய்ப்பா இருக்காங்க. ஒருத்தரும் 10 இடம் 4 இடம் 5 இடம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த அரசு இவங்க வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. போன வாரம் பாத்தீங்கன்னா அரசு நடத்த ஒரு ஆள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இல்ல நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த அரியன் வயல சர்வ நம்பர் 1ல இருந்து 300 வரைக்கும் வருது இல்லை சார். இந்த அரியன் வயல் பகுதி மட்டும் தனி இது இருக்கு இல்லைங்களா, இந்த வார்டு அந்த இதுல அதில் பார்த்தீங்கன்னா பூரா அரியன் வயல் பகுதியில் மட்டும் 300 சர்வ நம்பர் இருக்கு. அதில் எல்லாம் நிறைய அரசு நிலம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 இடம் பக்கம் இருக்குது. எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அடுத்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வந்து ஆக்கிரமிச்சு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு சரியா தெரியாது. இது ஒன்று மெயினாக தெரியும். இன்னும் 2-3 நபர் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் முடியும். நான் ஒரு தனி நபராக இருக்கனால கொஞ்சம் சங்கடமா இருக்குது. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸ் இனிமேல் தான் பண்ணணும். இது நான் எடுத்துட்டேன். இது வந்து 40/9 சர்வ நம்பரு. மீதி எல்லாம் வந்து ஒவ்வொன்றா எடுக்கணும் சார். எல்லாமே நிறைய ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. 40/9 யார் இருக்காங்க சார்? இது ஆனந்த சேகர் இருக்காரு. அவர் வந்து ராயப்பேட்டையில இருக்காரு. ராயபுரம் இங்க கிடையாது. அவர் இங்க இல்ல, அவர் இங்க குடியிருப்பு இங்க இல்ல. இது வாடகை கொண்டு போயிட்டும் தாசில்தாரு கலெக்டர் யாரும் அது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய புகார் கேட்டுங்களா? என்னோட புகார் மெயின் தாசில்தார் தான். கலெக்டரும் மெத்தனை போக்கா பேசுறாரு. விசாரிக்க சொல்றேங்கிற இது வரைக்கும் நான் வந்து இது சம்பந்தமா 23 பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. ஆரை வந்து 2 நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்து சட்டரெல்லாம் கழட்டிட்டு சரி ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அவட என்ன சட்டரை எடுத்துட்டு அடைச்சிட்டு உள் பக்கமா குடியிருப்பா மாத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதோட போட்டோஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். குடியிருப்புக்காக அந்த செவத்தெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. குடியிருப்பா மாற்றி இபி வாங்கிக்கலாம், பட்டா மாற்றிக்கலாங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வணிக வளாகம் மாதிரி இருந்தால் பட்டா தர மாட்டாங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி, அதனால் இப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி அந்த ஆக்கிரமிப்பு கொடுத்தாங்கல்ல ரிவிஷன் நோட்டீஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது. சரி, இதுக்கு நடுவில் இபி கட் பண்ணாங்க சொன்னீங்களா, அது என்ன? அதுக்கு இபி வந்து அந்த கடைக்கு போன இபி எல்லாம் 4 கனெக்ஷன் 4 கடை கட் பண்ணிட்டாங்க. தாசில்தார் லெட்டர் வச்சு தான் கட் பண்ணாங்க. இல்ல இப்ப தாசில்தார் கொடுத்து ஆக்ஷன் எடுத்திருக்காருல்ல சார், ஒரு லெவல்ல திருப்பி அவர் மேல புகார் ஒரு லெவல் எடுத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் இவர் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறார். திருப்பி எடுக்காத காரணம் என்னன்னா, நான் போன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறார், பேசவும் மாட்டேங்கிறார், அதை பத்தி எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. ஆர்ஐகிட்ட பேசினா ஆர்ஐ எடுப்பாங்க சார், எடுக்கிற சார் வேலை இருக்கு சார் அப்படின்னு மெத்தனை போக்கா இருக்கிறாங்க. இப்ப அப்படி இதுக்கு இடையில வந்து இவர் வந்து குடியிருப்பா மாற்றத்துக்கு அந்த இடத்தெல்லாம் அந்த செவரெல்லாம் கதவு வைக்கிற மாதிரி சட்டெல்லாம் எடுத்துட்டு கதவு வைக்கிறதுக்கு மாற்றி ரெடி பண்ணியிருக்காரு. நேற்றுக்கு எல்லாம் உடைச்சு இப்போ அதில் தான் இவர் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எனக்கு மனசுல சந்தேகம் வந்துக்குது. ஓகே சரிங்க சார். உங்கள் பேர் சார்? என் பேர் முருகன் சார். முருகன். சரிங்க.